ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா மட்டன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தராங்கன்னு சொன்னாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு மட்டனை நல்லா வேக வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, மைதா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இதில் ஒரு முட்டை போட்டுக்கலாம், இப்போ இதில் ஒரு முட்டை போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. மட்டன் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம மட்டன் அப்படியே போடுறத விட இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம பொரிச்சுக்கிட்டாலே போதும். நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு பேனில் நெய்யும் வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கோஸ் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கேரட் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மட்டன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸை நாங்கள் உதிரியாக நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எக்கை வந்து நாங்கள் பொடி பொடியாக பண்ணி வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே வைக்க போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் சுடுது, செம்மையா சுடுது. மட்டன்ல நல்லா வெந்திருக்கு, செம்மையா இருக்கு. எங்க அம்மா செய்ய போதே அந்த ஸ்மெல்லாம் செம்மையா இருந்துச்சு, சாப்பிடணும் போல இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு, செம்மையா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.